இந்த நாடு சரி, கைது பண்ணவங்கள மரியாதையே நடத்தல, அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி நடத்துறாங்க. என்ன மரியாதை நடத்தணும்? மரியாதைனா என்ன ராஜா எதிர்பார்க்க? கூட சொன்னார்ல, நான் அந்த நாய் இந்த வண்டியில ஏற மாட்டேன். புஷ்பகாவுக்கு அதிமுக பீரியட்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்தாங்களே தங்குறதுக்கு. நீங்க எங்க தங்க? அப்படியா? இல்ல உண்மையிலே நடந்துச்சுங்க. கடலூருக்கு போனாங்கல்ல புஷ்பகா. கடலூருக்கு போனப்ப அவங்க 5 ஸ்டார் ரேஞ்ச் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடுற போட்டோ தான் வந்துச்சு. ஏங்க ஒரு போட்டோ உட்கார்ந்து வீடியோ எடுத்து கட் சொல்லி இம்புட்டு அலப்பற பண்றதுக்கு ஒரு பக்கா இடத்த ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க போராட்டம் பண்ணி. நாங்க பெரியார் இதுக்கு போராட்டம் பண்ணல. தண்ணிக்கே ஃபைட் பண்ண பிறகு ஐயோ இந்த அம்மா எங்கேயும் வெளியே சொல்லிவிடும் போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஜூஸ் வருது, வாழைப்பழம் வருது, தண்ணி வருது, சோறு வருது, காப்பி வருது. நம்ம போய் அங்க சண்டை போட்டு தான் வாங்குறோம். கொண்டு போய் ஒரு இத்த மண்டபத்துல தான் உட்கார வைக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ஃபேனு கூட இல்லாத இடத்துல உட்கார வைக்கிறாங்க. போராட்டம் பண்ணிட்டீங்கல்ல. அண்ணாமலை என்ன பண்ணாரு? 5 மணி நேரம் உட்கார மாட்டாரு அரெஸ்ட் பண்ண இடத்துல. அங்க போய் உட்காந்து போலீஸ்காரன் ஐயா என்னை விட்டுருங்கய்யா, ஐயா என்னை விட்டுருங்கய்யா, ஐயா என்னை விட்டுருங்கய்யா, எதுக்குய்யா ஃப்ளைட்டு போட்டிருக்கீங்க, ஃப்ளைட்டு போயிருங்கய்யா, நீ ஒரு தலைவன் தானே, ஒரு லட்சியத்துக்கு தானே போராட வந்த, அந்த லட்சியம் என்ன ஆச்சுன்னு தெரியாம நீ வீட்டுக்கு போலாமா? ஃப்ளைட்டு போட்டிருக்கேன்னு கிளம்பலாமா? அப்ப நீ உன் லட்சியமா ஃப்ளைட்டா? அப்புறம் ஃப்ளைட் நேரம் போயிருச்சு அப்படின்னு உட்காந்து கண்ணீர் விட்டுருக்கீங்க. 6 மணி ஆயிடுச்சு இன்னும் விடலன்றாரு. ஏங்க நாங்களும் அப்படிதானங்க வர்றோம். ஏங்க 6 மணிக்கு கட்டாயம் விடணும்னு உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல. 7 மணிக்கும் விடுவான், 8 மணிக்கும் விட்டுருக்காங்க. நாங்கெல்லாம் விடிய நடந்திருக்கோம். நீங்க இதே நம்ம ஐயா எடப்பாடியார் காலத்துல பேரணி ஒண்ணு கிளம்பணும் மார்க்சிஸ்ட் கட்சியில இருந்து. திருவண்ணாமலையில தொடங்குது. கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. நடுராத்திரி 3 மணிக்கு வெளியே விடுறாங்க. அப்படி வர்றோம். வந்தா திரும்ப கைது, திரும்ப வெளியே விடுறாங்க, திரும்ப கைது, திரும்ப வெளியே விடுறாங்க. அப்புறம் பிடிச்சிட்டு போய் அதிகாலையில் 4 மணிக்கு போய் மேஜிஸ்ட்ரேட்ல இது பண்ணி ரிமாண்ட் பண்ணி. ஏங்க போராட்டம் அரசியல்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டாஸ்மார்க்ல பொம்பளைங்களை கொண்டு போய் நோகாம போய் நொம்பு உம்புற மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை இழுத்து விட்டுட்டு நீங்க யோகியமா தப்பிச்சுக்கிற கேடு கட்டத்தனத்துக்கு பேரு போராட்டமா? போராட்டம் என்பது மக்களுக்காக வலுவாக களத்துல நின்று அதிகாரத்தை எதுக்குறது. அது இல்லைன்னா வேலை பார்த்துட்டு போங்க, ஃபிளைட்ல கிளம்புங்க. தமிழ்நாட்டுல உங்க அரசு செல்லாது, உங்க அரசியல் செல்லாது. தப்பு எவன் பண்ணாலும் தப்புன்னு கேட்கிற ஊர் எங்க ஊரு. அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம்.